நம்ம ஈஸ்வர் நகர்லேருந்து காந்திபுரம் போகிற ஏரியாவில் கிருஷ்ணா நகரில் ஒரு ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்க்கு வந்திருக்கு. வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஈஸ்வர் நகர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற வீடு தாங்க இது. சரிங்களா? ஸோ 20 அடி ரோட்டில் ஒரு 2400 சதுரடியில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் ஒரு வீடு சேலுக்கு வந்திருக்கு. வீடு வந்து பார்த்திங்கனாக்கா கட்டி ஒரு 4 வருஷம் ஆகுது. 1350 சதுரடி வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட அளவு. இதில் 2 கார் பார்க்கிங் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற சைட் பையாக இருக்கட்டும், அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனோவா, ஃபார்ச்சுனர் அந்த அளவுக்கு நிறுத்துறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங். சரிங்களா? தேக்கலான டோர்ஸு, ஜன்னல் கதவுகள் இதெல்லாமே. இது வந்து ஹாலுங்க. நல்ல பெரிய ஹாலில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏசி அவைலபிள் இருக்குது. பெட்ரூமு இங்கே மொத்தம் இந்த வீட்டில் 2 ஏசிஸ் அவைலபிள் இருக்குது. கிச்சன் ஹாலு அண்டு ரூம் இந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு வித் அட்டாச் பாத்ரூமு, 2 பெட்ரூமே வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குங்க. சரிங்க, 2மே வெஸ்டர்ன் டாய்லெட் தான். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த வீடு வந்துட்டு பார்த்திங்கனாக்கா இது கிச்சனுங்க இது. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபுல்லாகவே பெட்ரூமு. இது சைடு ஃபுல்லாகவே ஓப்பன் ஸ்பேஸ் நிறைய இருக்குது. அங்கே போர் போட்டிருக்காங்க. சரிங்களா? 2400 சதுரடியில் கிட்டத்தட்ட ஒரு அரை பிளாட் வரைக்குமே ஓப்பன் ஸ்பேசஸ் நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பார்க்க போகிறது கிச்சனுங்க. சரிங்களா? கிச்சனுமே நல்ல ஒரு தாராளமான ஒரு கிச்சனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது 1.5 கிலோமீட்டர்ஸ்லேயே ஈஸ்வர நகர். இது 2வது ரூட் இருக்குது. மானுஜிப்பட்டி நம்ம உப்பிலி மண்டபம் இருக்குது இல்லையா, அது மூலியமாகவும் இந்த ஏரியாவுக்கு வரலாம். மானுஜிப்பட்டி வழியிலேருந்து வரலாம். சரிங்களா? இப்போ நான் காட்ட போகிறது இன்னொரு பெட்ரூம். இதில் ஏசி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது வித்து அட்டாச் பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட். சரிங்களா? ஸோ வீடு வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஸ்பேசியஸான ஒரு ஹவுஸ் தான். ப்ளஸ் இடமும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மேலே ஷெட்டு போட்டிருக்குறாங்க. இது மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனு வித் ஏசி அண்டு லைட் ஒர்க்ஸு இது எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு தாங்க. ஒரு 45 லட்சம் ரூபா வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோட ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருக்காங்க. போர் இருக்குது, 3 பேஸ் கரண்ட் இருக்குது. ஸோ இதில் ஒரு கேட்டு இருக்குது, அதில் ஒரு கிரில் கேட் இருக்குது. சரிங்களா? வாங்க மாடி மேலே பார்க்கலாம். சரிங்களா? ஃபுல்லாகவே மணல் செங்கல் வச்சு கட்டின வீடு தான். ஓகேங்களா? மேலே இது ஃபுல்லாக சைடு தென்னை மரம் இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இது மேலே ஷெட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல் கம்ப்ளீட் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் விட்டுருக்காங்க. ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வீடு. 2 பெட்ரூம் உள்ள வீடு. 45 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஸோ ரூட் காட்டுறேன் உங்களுக்கு. இதாங்க ரூட்டு. நான் காட்டுற ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா மானுஜிப்பட்டி ரூட்டு. ஓகேங்களா? ஈஸ்வர் நகர்லேருந்து ரெட்டிப்பாளையம் காந்திபுரம் வழியாக ஒரு ரூட் இருக்குது. இப்போ நான் காட்டுற ரூட் இருக்குது. சரிங்களா? இந்த ரூட் வழியாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடுங்க தாங்க இந்த ஏரியா. ஓகேங்களா? ஸோ ரைட்டில் போனீங்கன்னா உப்பிலி மண்டபம் போயிடலாம். இப்போ நான் போயிட்டுருக்குது நம்ம ஈஸ்வர் நகர். ஓகேவா? இது மில்லுன்னு சொல்லுவாங்க. இது லெஃப்ட்டில் இருக்கிறது அண்ணா நகர். ஓகேங்களா? இது லெஃப்ட்டில் போனால் ரெட்டிப்பாளையம் காந்திபுரம் போகிற ரோடு.